வெல்கம் டு அவிவீட்டா. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஸ்மால் கேப் பத்தி இன்னைக்கு பிரீஃபா பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி என்னென்னு தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் தி ஃபண்ட் மேனேஜர் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. அது எப்போனா உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ் மேட்ச் ஆகிறப்போ. அதே போல் ஸ்மால் கேப் கம்பெனிஸ்னால் 250க்கு பிலோ லிஸ்டடாக இருக்க கம்பெனிஸ் தான் ஸ்மால் கேப் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா செபி ரூல்ஸ் படி 65% அசட்ஸ் வந்து ஸ்மால் கேப் கம்பெனிஸ் வச்சுருப்பாங்க. அதே போல் ஸ்மால் கேப் கம்பெனிஸில் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும், நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுக்கும். இதில் ரிஸ்க் டாலரன்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். மோஸ்ட்டாக மார்க்கெட்டில் புல்லிஷ் பேரிஷ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்மால் கேப் புல்லிஷாக இருக்கும்போது மிட் அண்ட் லார்ஜ் கேப்பை விட நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். பியரிஷாக இருக்கும்போது சிக்னிஃபிகண்ட்டாக டிக்ளைன் ஆகும். இந்த வீடியோவில் ஸ்மால் கேப் பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும். எங்கள் சைட்லேருந்து பெஸ்ட் 3 ஃபண்ட்ஸை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம். இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் உங்கள் சைட்லேருந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு ஆர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்டேருந்து ஒரு அட்வைஸ் கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதில் 3rd பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐசிஐசி ப்ரூ ஸ்மால் கேப் ஃபண்டு. இது 5 இயர்ஸில் 32% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, 3 இயர்ஸில் 27% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, 1 இயரில் 43% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதில் 2nd பிளேஸ் பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட். 5 இயர்ஸில் 38% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, 3 இயர்ஸில் 35% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, 1 இயரில் 54% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதில் 1st பிளேஸில் குவான் ஸ்மால் கேப் ஃபண்டு. 5 இயர்ஸில் 49% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, 3 இயர்ஸில் 42% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, 1 இயரில் 81% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்க. இதில் உங்களுக்கு ஸ்மால் கேப் பற்றி ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.